சின்னம்மா கால் வந்தவர். சின்னம்மா இப்போ அரசியல் தொடங்கினாங்க. சின்னம்மா எங்கேருந்து வந்தவங்க ஏது வந்தவங்க சின்னம்மா இவங்கெல்லாம் அதெல்லாம் இந்த அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை. கடையில் ஒழிக்கிறோமா சாப்பிட்றோமா நல்லா சாப்பிட நாங்கள் சாப்பிட்றோம். இந்த அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. ஓட்டு போட்டு சொல்கிறோம். நம்மளுடைய சுதந்திரம் ஓட்டு ஒன்று, அது ஒன்று போட்டு இவங்களுடைய கோரிக்கையை முடிச்சுக்கிறோமா, அவ்வளோதான். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமா அது. இது ஸ்டேட்டு, அது சென்ட்ரலு. எதுக்கு பயப்படுறாங்கன்னா அங்கே அவங்க ஆள்றாங்க, இங்கே முதலமைச்சர் அம்மா அப்போ அம்மா சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சு அம்மா பயப்படல சொல்லித்தருதா. நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்ன பார்த்து நான் ஏன்னா பயப்படணும் சொல்லி அம்மா அது மாதிரி இருந்தாங்க. அம்மா அது மாதிரி இருந்ததுனால அம்மாவே இது பண்ணிட்டு அப்போல்லாம் என்னத்தை இது பண்ண முடியும். அப்பப்போ மாற்றிக்கிறாங்க, அதெல்லாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. பண்ணக்கூடாது தான். இது இப்போ கூட தான் போட்டுக்குது பேப்பரில். பண்ணக்கூடாது தான். என்ன செய்வோம், அவங்கெல்லாம் பெரிய ஆள், நம்மள என்ன பண்ண முடியும். எல்லாம் பாஜக இது பெரிய தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம பதவி போய்டுமேன்ட்டு பயந்துன்னு இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாம் போய்டுமேன்ட்டு எல்லாம் பயத்தில் அவங்க இருக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நாளுக்கு நாள் ஏடிஎம்கே வீக் ஆகிட்டு தான் போகும். இவர் சொல்கிறாரு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. நாளுக்கு நாள் ஏடிஎம்கே கீழே தான் போயிட்டுருக்கும், மேலே வராது. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் இவங்க சிக்கியிருக்காங்க, பிரச்சனைகள் சிக்கியிருக்காங்க. அதனுடைய குடிமை பிஜேபியில்ட்டு இருக்குது. அதனால் அடங்கி போகிறாங்க. அதுதான் அரசியல் யார் உண்மையாக சொல்கிறானுங்க, யார் உண்மையாக சொல்கிறானுங்க, எல்லாம் மறைமுகமாக தானே பேசுகிறாங்க. எல்லாம் மேலுக்கு அப்படி உள்ள இப்படி.